லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்றது? அதை சமாளித்து அந்த 7 அடி சோர் மேலே ஏறி அங்கேருந்து கீழே குதிக்கிறாருக்கு. ஒரு டண்டூர் அடுப்பு 35 அடி உயரத்துக்கு தீச்சுவாலையோடு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு கட்டை மாதிரி நீட்டி வச்சுருக்கிற மாதிரியும், அது மேலே யாரோ ஒரு மனித உருவம் படுத்துருக்கிறது மாதிரியும் இவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. போனால் அந்த கேட்டை கடந்து உள்ளே போகிறாரு. அதுக்கு மேலே இவரை போக விடாமல் அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் தடுக்கிறாங்க. இந்த ஹோட்டலில் நெருப்பு அப்படின்ற வார்த்தை டெல்லி வாசிகளுக்கு அதிகப்படியான பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். கால்வாசி கருகிய ஒரு உருவம் அதில் படுத்துருக்குது. அப்போ அந்த செக்யூரிட்டி சொல்கிறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு 10:15 மணிக்கு ஒரு மாருதி கார் நின்றுச்சு. உள்ளே இருந்து ஏதோ ஒரு மூட்டை மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதை தூக்கிக்கிட்டு இவர் உள்ளே போனார். ஸோ இந்த அம்மாவும் ராஜீவ்காந்தியும் பேசிகிட்டு இருக்கிறது மாதிரியான ஒரு படம். அவர்கிட்ட போய் கேட்குது, நான் பைலட் ஆகணும்னு நினைக்கிறேன், என்னை நீங்கள் கைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்குது. அவர் கட்டாயம் பண்ணலாமான்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த சுஷில்குமாருக்கு அந்த பெண் மேலான ஒரு சந்தேகம் போகவே இல்லை. கையால் அடிக்கிறது, கட்டையால் அடிக்கிறது, கம்பியால் அடிக்கிறது. ஸோ இது மாதிரி அவர் வீட்டிலேருந்து எடுத்து வெளியே விட்டுட்டு கதவை சாத்திக்கிறது. அம்மா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க இவர் வர்றதை பார்த்த உடனே ஃபோனை கட் பண்ணுறாங்க. அது கேட்ட உடனே இவருக்கு பயங்கரமான ஆத்திரம் வந்துடுது. ஏன்னா அந்த உடலில் இப்படி குறுக்குறாங்க பார்த்தீங்களா, அது குறுக்கும் பொழுது அந்த தீ படக்கூடிய பகுதிகளில் இதெல்லாம் நடந்துடுது. இந்த தீ படாத பகுதி அதனால் அது அப்படியே இருக்குது. முகமும் சரியாமல் அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால் இது பார்க்குறாங்க, இது நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிட்டு இப்போ யாரையும் இது யாருன்னு அடையாளம் காட்டணும். யாரை கூட்டிகிட்டு காட்டலாம் அப்படின்னு பார்த்தா இவளுடைய பெற்றோரை தான் கூட்டிகிட்டு காட்ட முடியும். ஸோ என்னென்னா ஒரு போலீஸ் டீம் அங்கே போகுது. போய் இது மாதிரி சம்பவம் நடந்துருச்சு, நீங்கள் ஹோட்டலுக்கு வாங்க, பார்த்து அது உங்கள் மகதானா அப்படின்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்கள கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்பா, அம்மா, அண்ணன் 2 பேர், அவங்களுடைய துணைவியார் எல்லோரும் ஒரு கூட்டமாக கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அழறாங்க, வருத்தப்படுறாங்க. அவ்வளோதானே தவிர எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. என்னங்க இது உங்கள் பொண்ணு தானா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், என்னங்க இப்படி எல்லாம் கரியாக எரிஞ்சு போயிருக்குது, எப்படிங்க சொல்ல முடியும் அடையாளம்? நீங்கள் அவங்க வீட்டுக்காரர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிங்க, அவரோட தான் இருந்துச்சு அந்த அம்மா. ஸோ அதனால் நீங்கள் அவரை கூட்டிகிட்டு அவரை அடையாளம் காட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னால் தான் தெரிய வருது இது எதனால் அவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த கேஷவ் மேனேஜர் சொன்னால் பார்த்தீங்களா, நான் கடமைப்பட்டவன்னுட்டு, அது மாதிரியாக இவங்களுமே கடமைப்பட்டவங்க அவருக்கு. எதனால் என்னாக்கா அவர் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸை உபயோகப்படுத்தி இவங்களுக்கு இவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்களுக்கு ஏதோ நில சம்பந்தமான பிரச்சனை ஒன்று இருந்திருக்குது. அதை அவர் தான் தீர்த்து கொடுத்துருக்கிறாரு. உயிருக்கும் அதுக்கும் எப்படி மதிப்பு அதுதான் தீர்த்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதனால் அவர் மேலும் தங்களுக்கு ஒன்று அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை வச்சு தங்களுக்கு எதாவது நல்லது செய்யக்கூடும் அவர். இன்னொன்று அவருக்கு எதிராக சொல்லிட்டோம்னாக்கா அதே மாதிரியாக நம்மளுக்கு தொல்லை கொடுக்கக்கூடும். ரெண்டுமே செய்யக்கூடிய நபர் தான் அவர். ஏன்னா அவர் காலேஜில் படிக்கிற காலத்துலேயே கத்தியோடு தான் திரிவார். அவருக்கு பேரே கத்திக்காரன் தான் பேரே அவருக்கு காலேஜில் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாலே ஒரு அடிதடி பிரச்சனையிலலாம் கூட இந்த கல்லூரி மாணவர் தேர்தலுக்காக அடிதடியாகி அந்த அடிதடியில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிச்சுருக்காங்க அவரை பற்றியெல்லாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுபாவங்கள் உள்ள ஒரு மனிதர் தான். ஸோ அதனால் எதையும் சொல்கிறதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்திருக்குது. அதனால் எதுவும் கமிட்டடாக எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த சுஷில்குமாருடைய வீட்டில் போய் அவங்க அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி அவங்க அப்பா அம்மாவை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் அடையாளம் பார்த்துன்னு. அவங்க அதை விட இவங்களே பரவாயில்லன்ற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் பையனுக்கு கல்யாணமே ஆகலைங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, ஒய்ஃப் இருக்கிறா, அந்த ஒய்ஃபை கொண்டுட்டான்னு, கல்யாணமே ஆகலைங்க அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. அதுக்கப்புறமேல தான் இவங்க அந்த சுஷில்குமாருடைய வீட்டை பரிசோதித்த போது அங்கே கிடைச்சிருக்க ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அந்த ஃபோட்டோவில் சுஷில்குமாருடைய அப்பா அம்மாவும் இந்த நைனா சஹானியும் உட்காந்து ஒரு புத்தாண்டை கொண்டாடுற காட்சி ஒன்று இருக்குது. அதில்
அதை எடுத்து காமிக்கிறார் அந்த இன்ஸ்பெக்டரு. இப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க, இது யார் கூட இருக்கீங்க நீங்கள், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் ஆனோன்னு. அப்போ ஒத்துக்கிறாங்க, சரி ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ஆனால் அடையாளம் காட்டுறதுக்கு எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, அடுத்தாப்புல போய் வேறு யார் இவ்வளோ நல்லா தெரிஞ்சவங்க அப்படின்னு கேட்டால் மத்லூப் கரீம் தான். வேறு வழியே இல்லை, அவனை தான் கூப்பிட்டாகணும் அப்படின்ட்டு அவனை வர வச்சு இதை பார்த்து யாருன்னு அடையாளம் சொல்லுப்பான்னு பார்த்துங்க. தெரியுதுங்களே, முகமெல்லாம் அப்படியே தானே இருக்குது, இது இந்த கொண்டை போடுற ஸ்டைல் எல்லாமே அதே தான், இது வந்து ரவி நைனா சைனி தான் இது அப்படின்ட்டு அவர் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணிக்கிட்டு தான் இந்த அம்மாவுடைய உடலை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அது போஸ்ட்மார்ட்டம் ஆகுது. போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் என்ன வருதுன்னுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது வரட்டும்னு சொல்லிட்டு. அதுக்கிடையில் இந்த இவனை கண்டுபிடிச்சாக்கணும், இந்த சுஷீலை எங்கே போனான்னு தெரியல. இந்த சுஷீலை வந்து தேடணும். ஸோ நாடு முழுவதும் தகவல் சொல்கிறாங்க, எல்லா ஏர்போர்ட்டுக்கும் தகவல் சொல்கிறாங்க. நேபாளத்துக்கு போகிற வழியில் ஒரு டீமை போட்டு வைக்கிறாங்க, நேபாளம் வழியாக தப்பிச்சு போயிடக்கூடாது, ஆப்கானிஸ்தான் வழியாக தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்ற அளவில் எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் தகவல் போகுது, இவனுடைய புகைப்படம் போகுது. இங்கே இது நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த சுஷீல் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்க, அந்த ஹோட்டல்லேருந்து நழுவி தன்னுடைய வீட்டுக்கு வர்றான். தன்னுடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய ரத்த கரை படிஞ்ச சட்டை எல்லாத்தையும் எடுத்து அதை ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அதை எடுத்துக்கிறான். அதை எடுத்துக்கிட்டு வெளியில் தான் போகிறதுக்காக ஒரு சூட்கேஸை, ஒரு புதுசாக ட்ரெஸ்ஸுங்க தேவையான பொருள் எல்லாத்தையும் வச்சுக்கிறான். எல்லாத்தையும் வச்சுட்டு பீரோவை திறந்து பீரோவிலேருந்து ஒரு 2.5 லட்சம் ரூபாய் எடுத்து அந்த பெட்டியில் வச்சுக்கிறான். லோடட் பிஸ்டல் துப்பாக்கி அதையும் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிறான். அப்புறம் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தரையில் இருக்கக்கூடிய அந்த ரத்தக்கரை படிஞ்ச துணிகள் இதெல்லாம் என்னென்ன இருக்குதுன்றதை பார்த்து அந்த ரத்தக்கரையெல்லாம் கழுவி விட்டுட்டு அந்த துணிகளெல்லாம் சுருட்டி பையில் போட்டு எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி கார் எடுத்துக்கிட்டு நேராக குஜராத் பவனுக்கு வரான். ஏன்னா குஜராத் பவனில் வந்து கிஷோர் ராவ் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தங்கியிருக்கிறார். அவர் வந்து குஜராத் கேடர் ஆஃபீஸர். அவர் வந்து இவர்கிட்ட ஒரு உதவி கேட்டிருக்கிறாரு இதுக்கு முன்னால். ஏன்னா யாரோ ஒரு ரமேஷ் காந்தியோ யாரோ ஒரு ஆள், அவருக்கு ஏதோ பிரச்சனை அவங்க ஊரில் குஜராத்தில். ஸோ அந்த பிரச்சனை அவருக்கு வந்ததுனால அதிலிருந்து அவரை காப்பாற்றி விடுறதுக்கு கட்சி மூலமாக எதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டு அந்த கிஷோர் ராவ் வந்து இவர் அப்ரோச் பண்ணியிருக்கிறார். ஆகவே இவருக்கு என்ன தோணுது, இந்த சூழ்நிலையில் நாம் அவர்கிட்ட போய் உதவி கேட்கலாம் போகிறாரு. ஆனால் ரொம்ப ஒரு டிஸ்ஓரியன்டாக தான் இருக்கிறாரு. ஒரே புலம்பெல்லாம் போனோடனே என்னாச்சுங்க, ஏன் இப்படி இருக்கீங்கன்னா, தப்பு பண்ணிட்டேங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் பெரிய சண்டை வந்துச்சு, அதை தொடர்ந்து நான் செய்யக்கூடாத விஷயத்த செஞ்சுட்டேன் அப்படின்லாம் பேசுகிறாரு. விஷயம் என்னன்றதை தெளிவாக சொல்லலை. ஸோ அதுக்கிடையில் அந்த கிஷோர் வந்து விடியற்கால ஃப்ளைட்டில் வந்து புறப்பட்டு அவர் குஜராத் போகிறதுக்காக டிக்கெட் போட்டு வச்சுருக்காரு. அகமதாபாத் போகிறாரு, அவர் டிக்கெட் போட்டு வச்சுருக்காரு. அதனால் அவர் அதுக்கு கிளம்புறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த சுஷீல் வந்து என்ன சொல்கிறான், நீங்கள் வந்து இந்த ஹோட்டல் ரூமை, இந்த குஜராத் பவனில் ரூம் இருக்க, இந்த ரூமை நீங்கள் காலி பண்ணிடாதீங்க, மேற்கொண்டு 2 நாள் இது என் பேரில் இங்கேயே இருக்கட்டும். நீங்கள் வேணுந்தாக்க நம்ம என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கிறனால ஜெய்பிரகாஷ் பயில்வான் அவன் பேரில் நீங்கள் போட்டுருங்க, இந்த இடத்த வந்து போட்டு வச்சுருங்க, போட்டு வச்சு நீங்கள் கிளம்புங்க. அவன் கிளம்பிடுறான். கிளம்பிட்டனால மறுநாள் காலையில் இவன் வந்து எழுந்திரிச்சு அந்த பயில்வான்கிட்ட பேசுகிறான். அவனை வர சொல்கிறான். அவனை வர சொல்லி அவங்ககிட்ட விஷயத்த சொல்கிறான், அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்றான். அவன் வந்து இவன் இப்படி பண்ணிட்டு வந்து என் பேரில் ரூம் போட்டு இங்கே தங்கியிருக்கிறானே, என்றைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமே அதில். அவன் பெரிய பயில்வான், அவன் ஒலிம்பிக் லெவல் ரெஸ்லரு, அவனுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கொலைகாரன்னு சொல்கிறான், இவங்ககிட்ட நம்ம போய் ஒத்தாசை பண்ணோம்னாக்க நம்மளுக்கு தானே சிக்கல் வரும் அப்படின்னு அவனுக்கு தோணுது போல இருக்குது. அதனால் அவன் என்னன்ற ஒன்று மட்டும் சொல்கிற, உனக்கு நீ உடனடியாக இந்த ரூமை காலி பண்ணு, இந்த ஊரையும் காலி பண்ணு, நீ டெல்லி விட்டே வேறு எங்கேயாவது போயிடு, அதுதான் உனக்கு சேஃபு அப்படின்னு அவன் சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு வந்து அவனுடைய சேஃப்டி முக்கியம், அவனோட லைஃப் முக்கியம் இல்லை. ஆமாம். ஸோ அதனால் அவன் பேரில் ரூம் போட்டிருக்கிறதுனால அதில் இவன் இருந்துக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு தொல்லையாக தெரியுது. அவன் அப்படி சொல்லிடுறான். அவன் சொல்லிட்ட உடனே இவன் வந்து அந்த ஹோட்டலில் வந்து பார்ட்னராக இருக்கிறான் ஒருத்தன். அந்த ஆள் வந்து கொஞ்சம் வயசானவர், ஒரு 50-55 வயசானவர்.
உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆள்கிட்ட உங்ககிட்ட பேசணும் கொஞ்சம், உங்கள்கிட்ட நீ பேசணுன்னா இங்கே எங்கள் வீட்டுக்கு வா பேசுவோன்னு. அங்கே போகிறாரு. அங்கே போன உடனே அவர்கிட்ட இந்த கதையெல்லாம் சொன்னோன்னா அந்த ஆள் என்னன்னாரு, நீ கிளம்புப்பா, உடனே இங்கே இருக்கவே இருக்காத நீ அப்படின்னு ஒருத்தரும் துரத்திக்கிட்டே நண்பர்கள்னு நினச்சானோ, யாரெல்லாம் தனக்கு அடைக்கலம் கொடுப்பாங்கன்னு நினச்சானோ, அவங்க யாருமே இவனோடு சேர்ந்து காணப்படுவதுக்கு கூட விரும்பலை. ஏன்னா அவங்க வாழ்க்கை போயிடும்ல. ஆமாம், ஏன்னா இவன் வந்து ஆட்சி அதிகாரமாக இருந்தபோது, காங்கிரஸ் கட்சியில் ஒரு பேரான ஆளாக இருந்தபோது இவனை வந்து அவங்கெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க. இவனால் 4 காரியம் ஆகும்னு நினைக்கிற வரைக்கும் இவன்கிட்ட நட்பு பாராட்டினாங்க. இப்போ இவனால் தொல்லை வரும் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது எதுக்கு அந்த தொல்லை நம்ம பார்க்கணும் அப்படின்னு இவனை துரத்தி விடுறதுலேயே குறியாக இருக்காங்க. சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஜெய்ப்பூருக்கு போகிறான். அந்த ஜெய்ப்பூருக்கு போயிட்டு அந்த ஜெய்ப்பூரில் இருந்து தான் அந்த காந்தின்றவரை தொடர்பு கொள்றதுக்காக இந்த ராவ் கிளம்பி போயிட்டார் இல்லையா, அந்த ராவுக்கு ஃபோன் போடுறான். ராவுக்கு ஃபோன் போட்டு, நீங்கள் எப்படியாவது அந்த காந்திக்கிட்ட நான் பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு அப்போ தான் சொல்கிறான் அவங்ககிட்ட, நான் பெரிய சிக்கலில் இருக்கேன், நான் இப்படி ஒரு காரியம் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டேன், அதனால் எனக்கு அவர் காந்திக்கிட்ட பேச வேண்டியிருக்கு உடனே. இவன் இந்த வேலையை செஞ்சுருக்கிறான்ற தகவல் தெரிஞ்சிச்சுன்னு உடனே அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்னன்றாரு, நீ ஃபோனை வச்சுடு, நீ உடனடியாக போய் போலீஸில் சரண்டர் ஆகிடு, என்கிட்ட இனிமேல் பேசாத, என்னோட தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து ஜெய்ப்பூர்லேருந்து கிளம்பி பாம்பேக்கு வர்றான். பாம்பேயில் வந்து யாராவது கிடைப்பாங்களா கட்சிக்காரங்க, அவங்க மூலமாக ஏதாவது தனக்கு பாதுகாப்பு செஞ்சுக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா யாருமே கிடைக்கல, இவனுக்கு கைக்கு கிடைக்கல. ஏன்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி சென்னை போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க சில பேர்கிட்ட பேசி ஒரு வக்கீலை ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்கிறான். அவங்க வந்து அனந்த பத்மநாபன் சொல்லிட்டு ஒரு வக்கீலை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னும் உடனே நேராக அந்த வக்கீல் வீட்டுக்கு வர்றார். வக்கீல் வீட்டுக்கு வந்து, எனக்கு வந்து இப்படி ஒரு தவறு நடந்து போச்சுது, என்னை போலீஸ் தேடுது, அதனால் எனக்கு வந்து பெயில் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து சரி எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு இவர்கிட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா வாங்கிடுறாரு. 95. ஆமாம், நான் வந்து ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன், 1 நாள் 2 நாள் ஆகும், அதுக்கப்புறம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாரு. அனுப்பிச்சி விட்டுனா இந்த ஆள் கிளம்பி திருப்பதிக்கு போகிறாரு. திருப்பதிக்கு போய் அங்கே வந்து ரொம்ப பக்தியெல்லாம் பண்ணிவிட்டு தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு சாமிக்கு செய்ய வேண்டிய எல்லா பூஜைகளையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி சென்னைக்கு வர்றாரு. வந்து இவரை பார்க்குறாரு. இவங்க நினச்சது மாதிரியே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இவங்களுக்கு வந்து ஒரு பெயில் கொடுத்துட்றாங்க. இதுக்கிடையில் டெல்லி போலீஸு இந்த விஷயத்தை வந்து பத்திரிகைகள்லாம் போட்டு 4ஆம் தேதி காலையில் வந்து பத்திரிகைகள் அனைத்தும் வந்து இந்த கேஸை பற்றி தான் முன் பக்கத்தில் எழுதியிருக்குது. போட்டு இந்த மாதிரி ஒரு தலைநகரில் ஒரு பெண்ணை அவங்கவுங்க கற்பனைக்கு தகுந்த மாதிரி எழுதுகிறாங்க இந்த கேஸை. ஒரு பெண்ணை வந்து கொலை செஞ்சு அவளை துண்டு துண்டாக வெட்டி அவளை கொண்டு வந்து ஒரு தண்டூர் அடுப்பில் போட்டு எரித்து சாம்பலாக்கி இவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது இந்த டெல்லியில். இங்கே பெண்கள் எப்படி நம்பிக்கையாக இருக்க முடியும், பெண்களுக்கு அச்ச உணர்வை தூண்டுவது ஆகாதா இது அப்படின்ட்டு பத்திரிகையெல்லாம் எழுதுகிறாங்க. ஆகவே இதை செஞ்சவனை உடனடியாக பிடிக்கணும். ஆனால் பிடிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து யாருன்னு அவங்களுக்கு தெரியும், அவன் காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவனை எப்படியெல்லாம் தப்பிச்சு விடுறதுக்கு தான் காவல்துறை பார்க்கும், அவனை வந்து கைது செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு இவன் எழுதிட்டு இருக்கிறாங்க பத்திரிகையிலலாம். தலையங்கமெல்லாம் எழுதுகிறாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸில் தலையங்கம், ட்ரிபியூனில் தலையங்கம், பயணியரில் தலையங்கம், இந்த மாதிரி தலையங்கத்துலலாம் போட்டு சும்மா அப்படி வெளுத்து வாங்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கேவியேட்னு சொல்லிட்டு ஒரு இது ஏற்பாடு, அந்த கோர்ட்டில் வந்து அந்த ஆர்டர் வாங்கிட்டாக்க இவங்களை கேட்காம அவர் வந்து இந்தியாவில் எந்த கோர்ட்டுக்கு போய் பெயில் கேட்டாலையும் உடனே தகவல் வந்து டெல்லி போலீஸுக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரியான உத்தரவை வாங்குறது, அது பேர் தான் கேவியேட்டு. ஸோ அந்த கேவியேட்டை வாங்கிறதுக்கு இவங்க பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அப்ளிகேஷன் போட்டு அதை வந்து ஜட்ஜ் முன்னால் கொண்டு வந்து ஜட்ஜ் உத்தரவு கொடுத்து அந்த கேவியேட் வந்து உத்தரவு ஆகிடுது. இனிமேல் கவலை இல்லை, எங்கேயுமே அவன் பெயில் வாங்க முடியாது அப்படின்னு இவங்க நினைக்கிற அந்த நேரத்தில் மெட்ராஸ் வந்து அவனுக்கு பெயில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு இவங்களுக்கு செய்தி வருது. இவங்க பத்திரிகையிலலாம் இது எல்லாமே இவங்களுடைய திட்டம்தான், இவங்க எல்லாம் பிளான் பண்ணி தான் அதை செய்கிறாங்க. இவ்வளோ பெரிய கொலையை பண்ணிவிட்டு அவன் பெயிலில் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இது. ஸோ இப்போ என்ன செய்கிறது,
டெல்லி போலீஸுக்கு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. அவங்க வந்து எப்படியாவது இவனை பிடிச்சாகணும். அதனால் ஒரு டீம் ஒன்று தனியாக போட்டு, நான் சொன்னேன் இல்லையா அந்த சூப்பர் காப்பு மேக்ஸ்வெல் பெரேரா அவருடைய தலைமையில், ஏன்னா அவர் வந்து இங்கே சேலத்தில் தான் அவர் பிறந்தவர். அவங்க அப்பா இங்கே வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அதனால் அவர் பிறந்த இடம் வந்து சேலம் தான். அவர் வந்து கூர்க்கு இது கர்நாடகாவில் வளர்ந்தவர். கர்நாடகா கல்லூரியில் தான் படித்தவர். அதனால் அவருக்கு கன்னடம் பேச தெரியும், தமிழும் கொஞ்சம் கொஞ்சம் சமாளிப்பார். ஸோ அதனால் அவருடைய தலைமையில் ஒரு குழுவை போட்டு அந்த குழுவை வந்து போட்டு அனுப்புகிறாங்க இங்கே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் இவங்க இங்கே வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்க்குறதுக்காக வேண்டி கூடவே ஹிந்துஸ்தான் டைம்ஸ்லேருந்து ஒரு பத்திரிக்கைக்காரர் அவரையும் போட்டிருக்காங்க. அவரை பார்த்துட்டு இவருக்கு ஒரே மேக்ஸ்வெல் பெரிய ஆச்சரியமாயிடுது. நீங்கள் எங்கே இங்கே வந்தீங்கன்னா, பத்திரிகையில் எங்களுக்கும் உங்களை மாதிரி துப்பறிகிற வேலை தானே, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை நாங்கள் துப்பறிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த ஃப்ளைட்டை பிடிச்சி போகிறீங்க அப்படின்னு உடனே எங்கள் ஆஃபீஸில் என்னை கூப்பிட்டு அவர் அந்த ஃப்ளைட்டில் போகிறாராம், எப்படியாவது நீ அதில் போன்னு சொல்லிட்டு என்ன அனுப்பிச்சி விட்டாங்க. அப்படின்னா அவர் ரொம்ப கௌரவப்பட்ட ஒரு பத்திரிகை ஆசிரியர் தான். ஸோ அவர் அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ இவங்க அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து இந்த பெயிலை வந்து கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணி அந்த பெயில் கேன்சலேஷன் ஆர்டர் வாங்குறாங்க. இதுக்கிடையில் இந்த பெயில் கொடுத்துட்டாங்கன்ற செய்தி கேட்ட உடனே அப்படியே இந்தியாவே தகிக்குது. நிறைய பேர் இதுக்காக ரெட் பெட்டிஷன்லாம் போடுறாங்க. கேரளாவிலேருந்து ஒரு ரெட் பெட்டிஷன், டெல்லியிலேருந்து ஒன்று, அது மாதிரி பல இடங்கள்ல இருந்து, அதாவது இந்த பெயிலை வந்து கேன்சல் பண்ணணும், இந்த பெயில் கொடுத்தது சரியில்லை அப்படின்றது மாதிரியாக போட்டுறாங்க. ஸோ இவங்க அந்த கேஸை நடத்தி அந்த பெயில் கேன்சலேஷன் ஆர்டர் வாங்குறாங்க. இந்த ஆர்டரை வந்து இவங்க வாங்கிறதுக்குள்ளார பெரிய இங்கே தமாஷெல்லாம் நடக்குது. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இவன் வந்து அந்த அப்ளிகேஷனில் சென்னையில் இருக்கிறதாக ஒரு விலாசத்தை கொடுக்கணும். அந்த விலாசத்தை ஒரு கற்பனையாக 35 நடேசையர் ரோடுன்னு ஒன்று கொடுத்துட்றாங்க. கடைசியில் பார்த்தா இந்த 35 நடேசையர் ரோடு அப்படின்றது பாரம்பரியமாக கடலங்குடி சரஸ்வதி அம்மாளுடைய வீடு. அவங்க ஜோசியம் பக்கத்தில் ரொம்ப பேர் பெற்றவங்க. அவங்களுக்கு வந்து இந்த தகவல் தெரிஞ்சு போய் எப்படி என்னுடைய அட்ரஸை கொடுத்து அவங்க எப்படி பெயில் பெட்டிஷனை போடலாம் அப்படின்னு அந்த அம்மா ஒரு கேஸை போட்டு, அதுக்கப்புறம் அட்வொகேட் ஜெனரல் கிருஷ்ணமூர்த்தி வந்து அதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி அதை ஒரு மாதிரி முடிச்சு விட்றாங்க. முடிச்சு விட்டோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து போய் இதில் கர்நாடகாவுக்கு போய் அங்கே போலீஸில் சரண்டர் ஆகிடலாம், வேறு வழியில் என்ன பெயில் கேன்சல் ஆகிடுச்சு, போலீஸில் தான் சரண்டர் ஆகணும், அதனால் அங்கே சரண்டர் ஆகிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி இந்த வக்கீல் இவரும் 2 பேருமே சேர்ந்து அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே டிஜிபியை, அங்கே கொலோசோ அப்படின்னு ஃப்ரான்சிஸ் கொலோசோன்னு ஒருத்தர் தான் டிஜிபியாக இருக்கிறாரு. அந்த டிஜிபி வந்து இது மேக்ஸ்வெல் பெரேராவுக்கு ரொம்ப தெரிஞ்சவர், ரொம்ப பழக்கமானவர். அதனால் அவர் கட்டாயமாக உதவி செய்வார்னு தான் இவர் வர்றாரு. அவர் என்ன பண்ணுறாரு, இவங்கெல்லாம் வர்றாங்கன்னு உடனே கூர்குக்கு இன்ஸ்பெக்ஷன் கிளம்பி போயிடுறாரு. எப்படினாலும் இதுக்கு தான் வருவாங்கன்னு தெரியும் அவருக்கு. அவர் கூர்குக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிடுறாரு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் இங்கே வந்து போய் இப்போ அப்போ எப்போ பார்க்க முடியும், அவர் பார்க்க முடியல. யார் சுஷிலுக்கு அவர் பார்க்க முடியலன்னா அடுத்ததாக ஒரு அடிஷ்னல் கமிஷனர் இருக்கிறார் இன்ஃபண்ட்டுன்னுட்டு, அவரை போய் பார்க்கலான்னு சொல்லி சொன்னால் அவர் உடம்பு சரியில்லைன்னு அவர் ஆஃபீஸுக்கு வரலான்றார். ஸோ ஒரு பெரிய ஆஃபீஸர் எல்லாமே யார்கிட்ட சரண்டர் ஆக முடியும் அப்படின்றது கேள்வியாக இருக்குது. அப்போ இவங்க இந்த மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர், உங்களுக்கு என்ன வேணும்னு, இது மாதிரி பெயில் கேன்சல் ஆகிடுச்சு, நாங்கள் வந்து சரண்டர் ஆகணும், அதுக்கு வந்து ஒரு சீனியர் ஆஃபீஸர் வேணும். உடனே அவர் வந்து அவங்க எஸ்பி கிட்ட பேசி, வேணுகோபால்னு சொல்லிட்டு அவர் ஒரு எஸ்பி, அவர்கிட்ட பேசி, சார் இவங்க சரண்டர் ஆகிறாங்களாம், வந்து உங்கள்கிட்ட சரண்டர் ஆக சொல்லிடுறேன் நான். ஹொஸ்கோட்டுன்னு நினைக்கிறேன் அந்த ஏரியா, பெங்களூர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சபாபன் டிஸ்ட்ரிக்ட், அது பண்ணிடுற சொல்கிறேன். சரி அவருக்கும் ரைட்டு பண்ணிவிட, பத்திரிக்கையாளர்கள்லாம் வருவாங்க, ரொம்ப நல்லா குஷாலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி வந்து இங்கே சரண்டர் பண்ணிவிட சொல்லுங்கன்றாரு. சரி அங்கே கொண்டு போய் அவங்கள சரண்டர் பண்ணுறாங்க. கூட்டமான கூட்டம், பத்திரிக்கைக்காரங்க அத்தனை பேரும் வந்து ஒரு பெரிய சுஷிலில் வந்து ஒரு பெரிய ஹீரோ ரேஞ்சுக்கு, ஒரு விஐபி ரேஞ்சுக்கு அவர் பேட்டி கண்டு அதை போட்டு, ஏன்னா இந்திய பத்திரிகைகள் ஃபுல்லாக போட்ட ஒரு பேருங்கிறதுனால ஒரு எதிர்பார்ப்பு. ஆமாம். ஸோ அது மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணி எங்களுக்கு விசாரணைக்கு நாங்கள் அவனை டெல்லிக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது, அதனால் எங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ட்டு இவங்க ஒரு கேஸ் போட்டு கர்நாடகா கோர்ட்டில் அங்கே ஆர்டரை வாங்கி, அதுக்கப்புறமேலு இந்த இவனை கூட்டிகிட்டு 3 நாள் டைம் கொடுக்குறாங்க. அந்த 3 நாள் வரைக்கும் தான் நீங்கள் வச்சுக்கலாம் போலீஸில். அந்த 3ஆவது நாள் வந்து அவனை வந்து இது ஜட்ஜுக்கிட்ட ஒப்படைக்கணும்.
அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 3 நாளைக்கு உள்ள நம்ம இங்கேருந்து ட்ரெயினில் போனோம்னா அதுலேயே ஒரு நாள் போயிடும், இவனை எங்கேருந்து விசாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு இவனை வந்து அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க டெல்லிக்கு. கூட்டிகிட்டு போனாக்கா இவர் வந்து நான் வந்து சார் இந்த வேலையெல்லாம் நான் செய்யவே இல்லை, நான் கட்சியில் வந்து அடுத்தாப்பெல்லாம் அமைச்சராகக்கூடிய வாய்ப்புள்ள ஆள் நான், அதை கெடுக்கணுன்றதுக்காக வேண்டி ஏற்கனவே இளைஞர் காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில முக்கியஸ்தர்களெல்லாம் சதி பண்ணிகிட்ருக்குறாங்க, அவங்க எதையோ பண்ணி ஒரு பாடி கொண்டாந்து எரிச்சிட்டு அதை நான் செஞ்சேன்னு என் தலையில் போடுறாங்க. அப்புறம் நீங்கள் ஓடி ஒழியணும்னு கேள்வி கேட்பாங்க. எல்லாம் வந்து எனக்கு கல்யாணமே ஆகலை சார், இந்த ரவி நைனாவோட குடுத்தனம் பண்ணுறான்றதே ரகசியமாக தான் வச்சுருக்கிறான். இவங்க 2 பேருக்கும் தகராறு வர்றதுக்கு அது ஒரு காரணம். ஏன்னா அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ என் கூட தான் வாழ்கிற இல்லையா, அப்படி வாழும்போது கல்யாணத்தை ஓப்பனாக பண்ணிக்கிட்டு குடுத்தனம் பண்ண வேண்டியது தானே, இது எதுக்கு இவ்வளோ ரகசியமாக வச்சுருக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. இந்த ஆள் என்ன சொல்கிறாரு, நான் வந்து கல்யாணம் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற தகவல் தெரிஞ்சிச்சின்னு சொன்னாக்க எனக்கு வந்து இதில் வந்து அரசியலில் வந்து நான் முன்னேற முடியாதுன்னு. இது என்ன பாலிவுட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி சொன்னால் கூட பரவாயில்ல, சினிமா துறையில் இருக்கிறவங்கலாம் அப்படி நினச்சா கூட பரவாயில்ல அப்படி நினைக்கிறது உண்டு தான். ஆனால் இந்த ஆள் ஏன் அப்படி நினைக்கிறாருன்னு புரியவே இல்லை. ஆனால் அவர் அப்படி தான் சொல்கிறாரு. இது வந்து அந்த பொண்ணு நம்புற மாதிரி இல்லை. ஸோ இது விஷயமா வேறு அடிக்கடி அவங்க 2 பேருக்கு இடையில் சண்டை வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் இப்போவும் என்ன சொல்கிறாரு, நான் கல்யாணம்லாம் பண்ணிக்கவே இல்லை, வந்து இது வேறு யாருடைய பாடியோ நம்மளுக்கு தெரியாது, என்னை வந்து சூழ்ச்சியில் சிக்க வச்சு என்னுடைய அரசியல் எதிர்காலத்தை அஸ்தமானமாக்கணுன்ற நோக்கத்தோட காங்கிரஸ் கட்சியிலேயே இருக்கக்கூடிய பிற நபர்கள் செஞ்ச காரியம்தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு யாரெல்லாம் வந்து வளர்ந்தவரும் தலைவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க பேரெல்லாம் சொல்கிறாப்புல இருந்தாலும் சொல்கிறாரு. ஒரே அடியாக சாமியை கும்பிட்றாரு, மந்திரத்தை சொல்கிறாரு, நாங்கள்லாம் வந்து இந்த கம்யூனிட்டியில் சேர்ந்தவங்க இப்படி பண்ணால் இப்படி போய் செய்வேனா, நான் போய் ஒரு உடலை துண்டு துண்டாக நறுக்கணும்னா எனக்கு மனசு வருமா, நாங்கள் வந்து சாமியிலையும் பூஜையிலையும் கருத்தாக இருக்கிற ஆளுங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, இந்த மாதிரிலாம் பேசிட்டு வரோம். அங்கே கோர்ட்லேயும் அதே மாதிரி தான் பேசுகிறாப்புல. பேச்சுன்னு ஆரம்பித்தாக்க ரொம்ப சிறப்பாக பேசுகிற மாதிரி இந்த அரசியல்வாதி இல்லை. ஆமாம், இது மாதிரி பேசிட்டு வர்றாப்புல. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இது எதையும் நம்பாமல், ஏன்னா நமக்கு கையில் வந்து சாட்சிகள் இருக்குது. இவங்க அந்த வீட்டை போய் செக் பண்ணதில் அந்த வீட்டிலேருந்து நிறைய தடயங்கள் கிடச்சிருக்குது. அப்புறம் இந்த துப்பாக்கி சுட்ட அந்த ஷெல்ஸு அதெல்லாமும் கிடச்சிருக்குது. ஸோ அதனால் தப்பிக்க முடியாது, நிறைய தடயங்கள் இருக்குது அப்படின்னு அவ்வளோ தடயங்களையும் வச்சு இந்த கேஸை வந்து ஒரு மாதிரி முடித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 பேர் இதுக்கு பேரை விசாரிக்க வேண்டியிருந்தது. 90 பேர் விசாரித்து ஒரு 100 டாக்குமெண்ட்ஸுக்கு மேலே பதிவு பண்ணி இந்த கேஸை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகள் இந்த விசாரணை தொடர்ந்தது. அது வரைக்கும் இந்த ஆள் எடுத்த உடனே கோர்ட்டில் கீழ் கோர்ட்டில் வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமேல் ஹைகோர்ட்டில் போய் இது பண்ணுறாரு. அந்த ஹைகோர்ட்டில் போடும்பொழுது அங்கே வந்து அந்த தூக்கு தண்டனையை ரத்து பண்ணி ஆயுள் கால தண்டனையாக அதை குறைச்சி கொடுக்குறாங்க. திருப்பி அங்கேருந்து திகார் ஜெயிலுக்கு வர்றாரு. ஸோ திகார் ஜெயிலில் வந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷம் சிறையில் இருக்கிறாரு. அந்த திகார் ஜெயிலிருந்து மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ளிகேஷன் போடுறாரு. அந்த சுப்ரீம் கோர்ட்டில் அப்ளிகேஷன் போடும்பொழுது தான் அவங்க வந்து 2018 வருஷத்தில் டிசம்பர் மாதம் இவரை வந்து விடுவிச்சிடலாம், ஏன்னா ஆயுள் காலத்து தண்டனைக்கு மேலேயே சிறையில் இருந்துட்டார், அப்புறம் சிறையில் இவருடைய நடவடிக்கை சரியானதாக தான் இருக்குது, அதனால் நம்ம விடுவிச்சிடலான்னு சொல்கிறாங்க. அதன்படி வெளியே வந்துடுறாரு. இப்போ வெளியில் தான் நடமாட்டிகிட்டு இருக்கிறாரு. அது பத்திரிகைக்காரங்களும் அவர் பேட்டி காட்டுறாங்க, அடிக்கடி டிவிக்காரங்களும் யூடியூப்காரங்களும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்ன செய்கிறதாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் என்னுடைய மனைவியை மிகவும் நேசித்தேன், மிகவும் காதலித்தேன், அதனால் வந்து ரொம்ப பொசசிவாக ஃபீல் பண்ணேன், அவள் வேறு யார்கிட்ட பேசுகிறதும் என்னால் சகிச்சிக்க முடியாமல் இருந்துச்சு, அந்த ஒரு குணம்தான் வந்து இந்த நிலையில் கொண்டு போய் என்னை விட்டுச்சு, இந்த ஒரு நிமிஷம் கோவத்தை, அந்த ஒரு செகண்டு கோவத்தை நான் கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன்னு சொன்னாக்க நாங்கள் வாழ்ந்திருப்போம், நான் அமைச்சராக ஆகியிருப்பேன். ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு சிறை கைதியான இவ்வளவு பேராச்சு. இறந்த பிறகும் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண் வந்து இறந்ததுக்கு பின்னாலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரிகைகளில் வந்து இந்த பெண்ணை வந்து பல அரசியல் தலைவர்களோட தொடர்பு படுத்தி எழுதி, அதாவது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய இவர் சொன்னார் இல்லைங்க, வளர்ந்த ஒரு இளம் தலைவர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, ஆகவே ஏன் அவங்க அப்படி சூழ்ச்சி பண்ணணும், அதுக்கும் இந்த நயனாவுக்கும் என்ன சம்பந்தம்,
இவளும் கட்சியில் தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவளுடைய நடத்தை பற்றி, இவளுடைய ஒழுக்கத்தை பற்றி இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக பல பேரோட தொடர்பு படுத்தி எல்லாம் வந்து பத்திரிகை செய்திகள்லாம் வந்துச்சு. அதில் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இளமைக்கு தொடர்புள்ள ஒரு துறையிலும் இளமைக்கு தொடர்புள்ள துறையில் உள்ள ஒருவரும் இளமையாகவே உள்ள ஒருவரும் இவங்க 2 பேருமே இந்த நைனாவோட நெருக்கமான பழக்கத்தில் இருப்பவர்கள் தான் அப்படின்னு எழுதிட்டாங்க ஒரு பத்திரிகையில். உடனே பார்த்திங்கனாக்க இளமையாக இருக்கிற கேவி தங்கபாலு வந்து அப்போ ஏதோ ஒரு இணை அமைச்சராக இருக்கிறாரு. அவர் உடனே நான் இல்லைங்க அது அப்படின்னு, அவர் 45 வயசு அன்றைக்கி தேதியில், அவர் என்ன எதுவும் நினச்சிக்காதீங்க தப்பா அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம். ஸோ இது மாதிரியாக வேறு 2-3 அமைச்சர்களும் வந்து இந்த இளைஞர் நலம் விளையாட்டுத்துறை தொடர்புள்ள ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அவர் வந்து நான் இல்லைங்க என்ன நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம். இன்னொருத்தர் வந்து நான் என்னுடைய மனைவியை இழந்தது உண்மைதாங்க, ஆனால் உடனே நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதனால் நான் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகப்பட்டவங்க கிடையாது, என்னை குறித்து தான் வந்து என்னை தாக்கிறதுக்கு இப்படி எழுதுகிறாங்க அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம். ஸோ இது மாதிரியெல்லாம் நடந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பெண் அப்படிங்கிறவ வாழ்கிற காலம் முழுவதுமே நான் தன்னுடைய பெயர் கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக வேண்டிய அவள் சர்வ பரித்தியாகங்களையும் செய்து வாழ வேண்டியதாக இருக்குது. இப்போ நயனா மேலே பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவள் எல்லா பெண்களையும் போல் இல்லாமல் விமானம் ஓட்ட பழகினது, அரசியலில் போய் அவள் இருந்தது, திருமணத்துக்கு மீறிய லிவிங் டுகெதரில் 95லே ரொம்ப முற்போக்காக இருந்திருக்காங்க, முஸ்லீமோடு இருந்தது. அதுக்கப்புறமேல அவர் திருமணம் பண்ணிக்கிறானுடன் நீ பண்ணிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நட்பை தொடர்ந்தது. இது மாதிரியாக அந்த காலகட்டத்துக்கு பரிச்சயம் இல்லாத பல விஷயங்களை அவங்க வந்து செஞ்சவங்க. அப்புறம் வந்து இந்த குடிப்பழக்கம் ஒன்று அவங்கக்கிட்ட இருந்தது. ஸோ இதெல்லாம் இருந்ததுனாலேயே அவங்களுடைய குடும்பமே கூட அவங்கள வந்து அங்கீகரிக்கலை, அந்த குடும்பமே கூட அவங்கள ஓனம் பண்ணிக்கல. இறந்துட்டதுக்கு பிறகும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த அம்மாவை வந்து பலரோட தொடர்பு படுத்தி பேசி அவங்க அதை எவ்வளோ தொல்லை. முதல்ல போய் அவங்களுக்கு வந்து ஒரு பிணக்கூராய்வு நடக்குது. அப்புறம் அந்த பிணக்கூராய்வை செஞ்சவர் வந்து அது சரியாக செய்யலை அப்படின்னு உடனே கமிஷனர் நிக்கில்குமார் வந்து ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து ஸ்பெஷல் ஆர்டர் வாங்கி 3 பேர் கொண்ட ஒரு அமைப்பை வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும் இதை அப்படின்னு சொல்லி வச்சு மறுபடியும் வருது. இங்கே நம்ம கள்ளக்குறிச்சியில் நடந்துச்சு இல்லை, மறுபடியும் பிணக்கூராய்வு அதே மாதிரியாக இவங்களுக்கும் நடந்துட்டு அதுக்கப்புறமேலு அந்த அம்மாவனுடைய மண்டை ஓட்டை மட்டும் தனியாக வேறு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த மண்டை ஓட்டையை ஃபோட்டோ மேலே வச்சு சூப்பர் இம்போசிஷன்ன்றது வச்சு பார்த்து அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய அதே ரவி நைனா சாணி தான் இந்த பெண்ணா இது உறுதியாக. ஏன்னா அவர் சொல்கிறார்ல, யாரோ ஒருத்தையை கொண்டாந்து போட்டு அவளை கொளுத்திட்டு என் மனைவி தான் கொளுத்திட்டேன்னு சொல்லிட்டு சும்மா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு இல்லையா. அப்போ அதை எப்படி கவுண்டர் பண்ணுறது? இறந்தது ரவி நைனா சாணி தான் அப்படின்னு காட்டணும் இல்லையா. அதுக்காக அந்த தலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சு அதுக்கு தனியாக ஒரு போஸ்ட்மார்ட்டம். அப்புறம் வந்து முதல்ல போஸ்ட்மார்ட்டத்தை ரிப்போர்ட் கொடுத்தவர் என்ன சொல்லிட்டாரு, எக்ஸ்ரே எடுக்காத விட்டுட்டார். அப்புறம் அந்த பிணக்கூராய்வனுடைய ரிசல்ட்டை வந்து காவல்துறைக்கு தான் அவர் கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக அவரே வந்து பத்திரிகைகளை அழைச்சி ப்ரெஸ் மீட் வச்சிடுறாரு. ப்ரெஸ் மீட் வச்சுட்டு கிட்டத்தட்ட அந்த உடல் வந்து துண்டாக்கப்பட்டு தான் இருந்துச்சு அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிறது மாதிரியாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஸ்டேட்மெண்ட். இப்போ அது உண்மை அல்ல அப்படின்றத அடுத்தவங்க வந்து பார்த்து சொல்லணும். அதாவது அந்த பிணம் எரிஞ்சதில் கழண்டு போய் தனியாக வந்து விழுந்துருக்குது ஒரு கை, அந்த விரல்கள் சிலது, அவ்வளோதானே தவிர துண்டாக வெட்டாலாம் இல்லை அப்படின்றது. ஸோ இதை நிறுவனத்துக்கு மறுபடியும் 2வது முறையாக ஒரு உடல் கூராய்வு. ஸோ இந்த மாதிரி இறந்த பின்னும் அந்த ரவி நைனா சானின்ற அந்த பெண் வந்து உடல் ரீதியாகவும் சரி அதனுடைய ஒழுக்க ரீதியாகவும் சரி பல மாதிரியாக பல துன்பங்களுக்கு ஆளான ஒரு பெண். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து திருமணம் செய்து கொள்ள போகிறவர்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். யார்? இந்த சுஷீல் நான் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு 85 வயசு ஆகுது, அம்மாவுக்கு 80 வயசு ஆகுது, அவங்களுக்கு என்ன தேவையோ சேவை செய்யணுமோ அந்த சேவையை கரெக்டாக செய்யணும்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு ரொம்ப முக்கியம் அந்த கவுன்சிலிங், ஒரு இது என்ஜிஓ மாதிரி ஒன்று வச்சு பண்ணணும். நாட்டில் வந்து திருமணம் செய்து கொள்ள போகிறவர்கள் எல்லாரும் கட்டாயமாக ஒரு 3 மாதம் ட்ரைனிங் எடுத்தாகணும் அப்படின்னு கொடுக்கணுன்ட்டே எனக்கு தோணுது இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது. ஏன்னா அது அத்தியாவசியமான ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு இவர் பத்திரிகைகளுக்கெல்லாம்
பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இப்படியா போயிட்டு இருக்குது. நைனா தன்னோட வாழ்க்கையில் செஞ்ச ஒரே தப்பு அந்த லிவிங் டுகெதர் தான் நினைக்கிறேன். இல்லைனா அவங்க வந்து ஒரு பைலட்டாக இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு திறமையான ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் சந்திக்கக்கூடாதோ அத்தனை விஷயங்களை சந்திச்சு மரணத்தில் கூட ஒரு நிம்மதியான ஒரு மரணம் இல்லாமல் போயிடுச்சு அவங்களுக்கு. ஓகே மேடம், இதே மாதிரி இன்னொரு வழக்கோட சந்திக்கிறேன். நன்றி. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.